ஹலோ, வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேர் லாஸ். ஹேர் லாஸ்க்கு மெயின் ரீசனாக நான் எடுத்துக்கிறது லேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், லேக் ஆஃப் விட்டமின்ஸ், ஸ்ட்ரெஸ், யூஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் அண்ட் தென் பாடி ஹீட். ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ஹேர் லாஸ்க்கு. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்லி லேக் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ புரத சத்து இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பருப்பு வகைகளில் இருக்குது. ஸோ தினம் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் பருப்பு வகைகள் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின்ஸில் வந்து உங்களுக்கு ஃபேட் சாலிபிள் விட்டமின், வாட்டர் சாலிபிள் விட்டமின் இருக்குது. சரிங்களா? ஒரு சில விட்டமின்ஸ் வந்து ஃபேட்டில் தான் சாலிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டி, இது வந்து சன்லைட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் சன்லைட் எக்ஸ்போஷர் கட்டாயம் விட்டமின் டிக்கு வேணும். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் நம்ம போனில் போய் சேரும். நம்ம ஹேருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உடம்புல எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம நிற்கணும். மோஸ்ட்டாக இந்த நல்லெண்ணெய் அது நம்ம பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். ஸோ நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெயிலில் நிற்கும் போது சன் ரேஸில் இருக்கக்கூடிய விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல சேரும். பிகாஸ் இட் இஸ் ஃபேட் சால்பிள். அதுக்கப்புறம் அது வந்து கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் நம்ம போனில் சேர்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஹேர் ஃபாலுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் ஹோம்ஒர்க் பண்ண முடியல, இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட்டராக இருக்கக்கூடாது. ஸ்கூல்லேயும் அவங்களுக்கு வந்து இதை படி அதை படிக்கும் போது வீட்லேயும் வந்து நம்ம ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக விளையாடுறதுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பேசணும். ஸோ ஸ்டடீஸே தான் அவங்க லைஃப் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு குழந்தை எதை ஸ்ட்ரெஸ்ஸுங்குதோ அதை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் குறைக்கணும். ஸோ நாமளுமே வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ டேக் இட் ஈஸி, அந்த மாதிரி ஒரு பாலிசியில் நம்ம போயிட்டுருக்கணும். ஸோ அடுத்தபடி பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சால்ட் வாட்டர் தான். நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, உங்கள் வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணி பாருங்கள். ஒயிட் ப்ரெசிபிடேட் எந்த அளவுக்கு அது மிதக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து சால்ட் வாட்டர்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ தான் கேன் வாட்டர் வருதில்ல, அது மினரல் வாட்டர். ஸோ அது ஹேர் வாஷ்க்கு மட்டும் தனியாக நீங்கள் வச்சுட்டு பண்ணிக்கலாம். அண்டு தென் பாடி ஹீட். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்க்கணும். உடம்புல வந்து எண்ணெய் தேய்ச்சி, தலையிலையும் எண்ணெய் தேய்ச்சி ஒரு 1/2 hour கழித்து, நல்ல சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் பட்டு 1/2 hour கழித்து நம்ம வந்து சீயக்காய் போட்டு குளிக்கணும். நல்லெண்ணெய் வச்சு சீயக்காய் குளிக்கிற மெத்தடு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு. இதை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். ஸோ உடம்புல நல்லெண்ணெய் வச்சு, தலையிலையும் நல்லெண்ணெய் வச்சு நம்ம அதுக்கப்புறம் சீயக்காய் வச்சு குளிக்கும்போது உடம்பு ஹீட் அப்படியே தணியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே பொங்கும், கட்டிகள் கூட கிளம்பும். ஸோ அப்படிலாம் நம்ம பயப்படக்கூடாது. ஆக்சுவலாக இது ரொம்ப வருஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரின்னா கண்டிப்பாக ஹீட்டெல்லாம் வெளியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடணும். நாங்கள் விற்பனை செய்கிற அந்த சீயக்காய் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருப்பேன்னா, மெயின் வந்து சீயக்காய், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, அதுக்கப்புறம் செம்பருத்தி, வெட்டி வேறு, இந்த மாதிரி நிறைய மெயினான, அதாவது ரொம்ப முடிக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இதில் சோப்பு கொட்டை வந்து மினிமம் அமௌண்ட் தான் போட்டிருப்போம். சோப்பு கொட்டை நிறைய போட்டோன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்கோம். அதை நீங்கள் வாங்கி பயனடையலாம். ஹெல்த் மிக்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய விதமான 25 விதமான கிரெயின்ஸ் நாங்கள் அதில் போட்டு அரைக்கிறோம். அது கூட நீங்கள் வாங்கி கஞ்சி மாதிரி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். நீங்களே கூட நிறைய நட்ஸு, சீட்ஸு, டேட்ஸு அதெல்லாம் ஃப்ரை பண்ணி லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போது நமக்கு பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ட் கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். சத்து நம்ம பாடிக்கு முதல்ல போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஹேருக்கு போய் சேரும். ஹேருங்கிறது ஒரு டெட் செல். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் நல்லபடியாக வளருது அப்படின்னும் போது தான் அது வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு போகும். பாடிக்கே சரியான விதத்தில் நம்ம வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் கொடுக்கலன்னா நம்ம ஹேருக்கு போய் சேராது. ஸோ இதுதான் சின்ன கான்செப்டை. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக நம்ம பாடி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம எல்லாத்தையும் திரும்பவும் ரீகெயின் பண்ணிக்கலாம். ஹேர் லாஸ் ஆகிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மனம் உடைஞ்சி போக வேண்டாம். தெர் இஸ் அ வே. நம்ம கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு, சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நம்ம இழந்த எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்பவும் கொண்டு வந்துடலாம். ஸோ எங்கள் சீக்காய் பவுடர் மட்டும் இல்லை, பொதுவாகவே சீக்காய் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணுன்னா, எண்ணெய் வச்சுக்கணும். ட்ரையான ஹேரில் போடக்கூடாது, எண்ணெய் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சீக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா சுட சுட கஞ்சி சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி அதில் விடணும். ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியும் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேரில் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணி நல்ல வாட்டரில், க்ளீன் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணி நல்லா டவல் வச்சு நல்லா தவட்டி எடுக்கணும். அந்த சீயக்காய் தூளெல்லாம் தவட்டி எடுத்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் நம்ம நின்று அதை உலர்த்தணும், ஹேரை உலர்த்தணும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ இந்த மெத்தடு திரும்பவும் வரணும். ஸோ இதுக்கு இடையில் நம்ம வந்து சீயக்காய் நம்ம தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இடையில் ஒரு சில மசாஜஸும் பண்ணலாம். அதை செம்பருத்தி எல்லாம் அரைச்சி பூசி பண்ணிக்கலாம். இல்லை முட்டை உடைய வெள்ளை கரு அதை வந்து ஆயில் கொஞ்சம் கலந்து பீட் பண்ணி அதை போடலாம். ஸோ இந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு அதை அரைச்சி பூசலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்பிட்வீன், அதாவது ஆயில் தேய்ச்சதுக்கப்புறமா இதை தேய்ச்சிட்டு அப்புறம் சீக்காய் தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்ம இழந்த அந்த பழைய ஆரோக்கியத்தை திருப்பியும் மீண்டு கொண்டு வர முடியும்.